Hi friends, welcome to my Crescent videos. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை பண்ண போறேன். அது வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிகிற ரெசிபி. ஆனியனே சுத்தமா சேர்க்க போறது இல்ல. ஆனியன் இல்லாம லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை பண்ண போறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. லேடிஸ் ஃபிங்கர் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. நான் பண்ற மெத்தட்லயே வந்து கரெக்டா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிகிற ரெசிபி. லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. வெண்டைக்காய் வந்து வாங்கி வச்சிருக்கேன். சின்ன சின்ன காயாக தான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எலசா வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தலாம் வாங்கினாக்கா நல்லா இருக்காது. ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அது வாங்கிக்கோங்க பார்த்து. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பண்ண போகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. எல்லா வெண்டைக்காயும் வந்து 1/2 இன்ச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணலை. இதே மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் சேர்க்காம லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக பேனை ஏற்றிருக்கேன். அதை வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயிலை சேர்த்தாச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, வரமிளகாய் சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கட் பண்ண எல்லா வெண்டைக்காயும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பண்ணுற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். என்கிட்ட பேன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேனில் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வந்து பேன் இல்லைன்னா கடாயிலையும் செய்யலாம். பட் வந்து பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் செய்யுங்க. இது ரொம்ப வந்து எலசா எடுத்ததால் வெண்டைக்காய் வலுவலுப்பு அதிகமாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிட்டு வருது பாருங்கள். பேனில் பண்ணும்போது, கடாயில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததால ஸ்மெல்லும் வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு.
இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வந்து மிச்சமே வைக்க மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார் கம்பெனியோட க்யூப் சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறதால வந்து உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான். வீட்டில் கிரைண்ட் பண்ண மசாலா தான் நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு தான் போடுறது. க்யூப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ வீட்டில் கிரைண்ட் பண்ண மசாலா பார்த்துக்கலாம். இது வந்து கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து துவரம் பருப்போட மாவு, இது வந்து 1 டீஸ்பூன். மிளகாய் பொடி வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். மிளகாய் பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தனியாவை சேர்த்துக்கலாம். தனியா வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக வதங்கணும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வரும். இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக அவரைக்காய் பொரியலும் செஞ்சு போட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வெண்டைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இப்போ மறுபடியும் வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் வந்து இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ நிறைய இருந்துச்சு வெண்டைக்காய். வதங்கின அப்புறமா எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் சொன்ன எல்லா மசாலாவும் வந்து இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து தண்ணியே இல்லாமல் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து ஆயில் வேணும்னா சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வேகணும்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்துப்பாங்க. பட் நான் வந்து தண்ணியை சேர்க்காம ஆயிலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை சமைச்சு முடிச்சாச்சு. பாருங்க மசாலா எல்லாமே இதுலேயே நல்லா கலந்துருக்கு. ரொம்ப டேஸ்டான ரெசிபி. ஒரு வெண்டைக்காயும் வந்து உடையாமல் இருக்குது. நீங்கள் வந்து எலசா பார்த்து வாங்கினா தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்து வாங்கி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து இதோட ஒர்க் முடிஞ்சிச்சு. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுத்து சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மசாலா எல்லாமே லாஸ்ட்டாக சேர்த்தா தான் இந்த மாதிரி வந்து ட்ரையாக வரும். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா கீழே அதிகமாக வந்து அடி பிடிக்கும். தண்ணி சேர்க்குறதா இருக்கும். தண்ணியை சேர்க்காம ஜஸ்ட் இதை வந்து ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது லஞ்சுக்கும் சாப்பிடலாம், மார்னிங் டிஃபனுக்கும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து 1/2 kg வாங்கி பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் 1 kg வாங்கி பண்ணலாம். நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கலாம். பட் வந்து நான் 1/2 kgக்கு இவ்வளோ மசாலா சேர்த்தேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை விட கம்மியாக பண்ணோன்னா அதை விட கம்மியாக சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது வந்து மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. உப்பு காரம் எல்லாமே. ஸோ யார் யாருக்கு உப்பு காரம் எல்லாமே அதிகம் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு 1/2 kgயில். சூப்பரான ரெசிபி இது. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையாக பண்ணணுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் மசாலா எல்லாமே. நீங்கள் அதுக்கு முன்னாடி சேர்க்கணுன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி மசாலாவோட வராது. எல்லா மசாலாவும் வந்து கீழே அடி பிடிச்சிடும். அதனால் வந்து நான் பண்ண மெத்தட்லேயே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் இதே மெத்தட்லேயே வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை பண்ணது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வந்து ஆனியனே இல்லாமல்
ஜஸ்ட் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் பண்ண மெத்தட்லயே வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் கண்டிப்பா பிடிக்கும். ஆனியன் இல்லைனாலும் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிகிற ரெசிபி. இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் கரெக்டா வந்து சேரும். நான் ஒவ்வொரு தடவையும் வந்து போடுற வீடியோஸ்ல வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் சொன்ன அவசியம் இல்லை. நான் பண்ற ரெசிபிஸ் எல்லாமே நீங்க செஞ்சு பார்த்தாதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி வந்து என்னென்ன பொருள் எவ்வளவு சேர்க்கணும்னு சொல்லி காமிச்சனும் அதே மெஷர்மெண்ட்ல நீங்க சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.